ரொம்ப நல்லா இருக்கு. அம்பர்நாத்தே, கொஞ்சம் இரு, மெதுவா போப்பா. என்னால உன் அளவுக்கு ஓட முடியாதுல்ல. உனக்கு என்ன வயசாயிடுச்சா? சீக்கிரம் ஓடி வா. பாரு அம்பர்நாத், அட நில்லுப்பா. இந்த வயசுல ஓடக்கூடாது, நடந்துதான் போகணும். நடக்கலாம். இந்த வயசுலயா? நம்ம என்ன கிழவங்களா? என்ன பேச்சு பேசுற? வாயா. இந்த அம்பர்நாத் கஷ்யப் எப்பவுமே இளமையோட இருப்பான். அட என்ன இங்க உட்கார்ந்து இருக்காரு? இந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியலையப்பா. வா போய் விசாரிக்கலாம். என்ன சார் ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? என்ன தினேஷ் சார் என்னாச்சு சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? அப்ப ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க? அட என்னன்னு சொல்லுப்பா, நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. விட்டுட்டு போயிட்டாளா? யாரு? என்ன யாருன்னு கேக்குறீங்க? உங்க அண்ணி தான். அப்புறம் விவாகரத்து பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. என்ன இந்த வயசுல விவாகரத்தா? என்னது இந்த வயசு இந்த வயசு? எப்ப பாரு இவன் கிழவன்னே நினைப்பு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நாங்க எப்பவுமே இளமையோட தான் இருப்போம். என்னையா எதுக்கு போய் கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஒரு பொண்டாட்டியா சமாளிக்க தெரியலையே. என்னய்யா உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இத்தனை வருஷமா அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் வாழ்ந்தேன். அங்கதான் நீ தப்பு பண்ணிருக்க. இங்க பாரு, பொண்டாட்டி சொல்றத மட்டும் கேட்க கூடாது. புருஷன்னா பொண்டாட்டி கிட்ட பேசவும் தெரியணும். அவளுக்கு ஐஸ் வைக்க தெரிஞ்சுக்கணும். அன்பா பாசமா பேச தெரியணும். அழகா பேசணும். இனிமே இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அவ கிளம்பி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? போன் பண்ணி அண்ணிய சமாதானப்படுத்த வேண்டியது தானே. நீ எந்த காலத்து மனுஷங்க? உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ உட்காரு உட்காரு. சமாதானம் எல்லாம் பண்ண வேண்டாம். பேசினாலே போதும். அன்பா பாசமா பேசணும். மனசு உருக்குற மாதிரி பேசணும். ரொமான்ஸ் பண்ணணும். முதல்ல போன் பண்ணுப்பா. நான் போன் பண்ணி பாத்துட்டேன்பா. என் போனே எடுக்க மாட்டேங்கிறாள. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களாமே. வேற என்ன பண்ணலாம்? காதல் கடிதம் எழுதலாமா? நீ அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுது. காதல் கடிதமா? என்னுடைய இந்த காதல் கடிதத்தை படித்து நீ என் மீது கோபம் கொள்ளாதே. ஏனென்றால் நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உயிர். அம்பர்நாத், நீ என்னையா பேசுற? ஆமையா. காதல் கடிதாசி? அதுவும் நான் எழுதணுமா? நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு காதல் கடிதாசி கூட எழுதினது இல்லையே. இதான் உன்னுடைய லைஃப்ல இருக்கிற குழப்பமே. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுப்பா. சரி, கண்டிப்பா ஏதாவது நல்லதா யோசிப்போம். நண்பனுக்காக நான் யோசிக்கிறேன், நீ வாப்பா. சரி, நாளைக்கு காலையில இதே இடத்துல இதே நேரத்துல என்ன வந்து பாரு. உன் வேலை முடிஞ்சிடும். நான் இருக்கேன்ல. என் காதல் கடிதத்தை படித்து நீ கோபம் கொள்ள கூடாது.